அஸ்ஸலாமு அலைக்கும். மெஹராஜ் பாத்திமா ஆலிமா அவர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக கண்ணீர் சிந்த வேண்டாமா என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை, நடைமுறைகளில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை. காரியங்களில் கெட்டது புதிதாக தோற்றுவிக்கப்படுபவை ஒவ்வொன்றும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. நல்ல வார்த்தைகளில் சிறந்த வார்த்தையான அல்லாஹ்வினுடைய வார்த்தையையும் நடைமுறைகளில் சிறந்த நடைமுறையுமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையையும் நம்முடைய வாழ்வின் இறுதி வரை பற்றி பிடிக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியார்லனும் அப்படின்னு சொல்லி துஆ செய்த வண்ணம் ஆரம்பம் செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டால் கட்டாயமாக ஸலவாத்து சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யார் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு ஸலவாத்து சொல்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு 10 முறை அருள் செய்கின்றான், 10 முறை அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான், 10 முறை அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாம் இன்ஷா அல்லாஹ் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்லக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபையால் இப்போ தான் இந்த ஊருக்கு வந்து உங்களை சந்திச்சுட்டு போன மாதிரி இருக்குது. அல்லாஹ் தஆலா மறுபடியும் ஒரு வாய்ப்பை அதே முத்துப்பேட்டை பைத்துல் மால் அல் முஸ்லிமீன் அந்த நிகழ்வினுடைய அந்த இயக்கத்தின் மூலமாக, அந்த தலைமைத்துவத்தின் மூலமாக, அந்த குழுவின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். இந்த வாய்ப்பினை இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ளதாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கி அருளணும் அப்படின்னு சொல்லி துஆ செய்த வண்ணமும் ஆரம்பம் செய்யலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவான நேரம்தான். இந்த குறைவான நேரத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறத காட்டிலும் நம்ம அனைவருடைய உள்ளங்களும் தடம் புரளாமல் இருக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். சேர் போட்டு உட்கார வச்சுருக்கிற இந்த பிள்ளைகள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கவனிக்கிறதே பெருசுங்க இல்லையா? இதில் இந்த பிள்ளையெல்லாம் சத்தம் போட்டுச்சுன்னா என் பிள்ளை தான் அங்கே சத்தம் போடுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு உணர்வுகள் ஏற்படும். அதனால் மதரசா பிள்ளைகள் நினைக்கிறேன் அல்லாஹ்வுடைய கிருபையால் எல்லாம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். சரி, தலைப்பு அப்படின்போது சொன்னாங்க பாலஸ்தீனிய மக்களுக்கான நாம் கண்ணீர் சிந்த வேண்டாமா அப்படின்னு அந்த தலைப்பின் கீழே பேசணும் அப்படின்னா, உண்மைக்கும் பாலஸ்தீனிய மக்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி பாலஸ்தீனியத்தை பற்றி நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மக்களுக்கான நம்முடைய உணர்வுகள் நிச்சயமாக ஏற்படும். அந்த மக்களுக்காக நம்முடைய துஆக்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இடம்பெறும். பலஸ்தீனை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதருக்கு தான் அறிவிச்சு கொடுத்தானா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பலஸ்தீனுக்குரிய சிறப்பு அப்படிங்கிறது அதிகப்படி தான். எப்படி அப்படின்னோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரின்னு அல்லாஹ் சொல்கிறான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா அப்படின்னு சொல்கிறான். உங்களுடைய தூதரிடத்தில் உங்களுக்கான முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் அந்த தூதருக்கான முன்மாதிரி யாரிடத்துல அப்படின்னா இப்ராஹிம் நபியிடத்துலன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வாழ்ந்த பூமி பலஸ்தீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாவை எப்படி புதுப்பித்தார்களோ அதே மாதிரியே அவர்களுடைய சந்ததியில் வந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனை ஜின்களை கொண்டு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார்கள் அப்படின்னு படிக்கிறோம். எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுடைய கிருபையால் பாதங்கள் பட்ட பூமி அப்படின்னு சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து மியராஜுடைய பயணம் அழைத்து செல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா நேரடியாக விண்வெளிக்கு அவர்களை அழைத்து செல்லலை. ஒரே இரவில் அல்லாஹ் தஆலா அவர்களை விண்வெளிக்கு அழைத்து சென்றான். விண்வெளி பயணம் செய்தார்கள். 7 வானங்களையும் தாண்டி அல்லாஹ்விடத்தில் போய் அவர்கள் தொழுகையை கடமையாக்கி கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களை பார்த்தார்கள் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம். இந்த நிகழ்வு நேரடியாக ஹரமிலிருந்து
ஏற்படலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து நேராக அவர்கள் போன இடம் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸால பைத்துல் முகத்தஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த புனித தலத்தில் எல்லா நபிமார்களுக்கும் தொலை வைத்துட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய கிருபையால் மியராஜுடைய பயணம் சென்றார்கள் அப்படின்னு தெரியுது. அப்போ எல்லா நபிமார்களும் வாழ்ந்த இடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் அந்த நைல் நதியை கடந்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களை பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய புனித தலத்துக்குள்ளே நுழைய சொல்லும் பொழுது அந்த மக்கள் உள்ள நுழைய மறுப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிகாரம் படைத்தவர்கள், அவர்களை வெளியேற்றுங்க, நாங்கள் உள்ள நுழையிறோன்ற மாதிரியான வார்த்தைகளை சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களை 40 ஆண்டுகள் அந்த பாலைவனத்திலே சுற்றி தெரியுங்கள்னு சொல்லிடுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்ட வார்த்தை, எல்லாம் அந்த பைத்துல் முகத்தஸை பார்த்த நிலையில் எனக்கு மரணத்தை கொடு. அவ்வளோ விருப்பமான ஒரு புனித தலம். இன்னைக்கு உண்மைக்கும் நம்மளுக்கு எப்படி மஸ்ஜிதுல் ஹராம் கஅபத்துல்லாவை குறித்து ஒரு ஆசைகள், ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கோ, அதே மாதிரியே இஸ்லாத்தில் 3 புனித தலங்களில் ஒரு புனித தலம் எதுன்னு பார்த்தோம்னா பைத்துல் முகத்தஸ். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலாட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், முதல்ல கட்டப்பட்ட இறையாலம் எது அப்படின்னு கேட்கும்போது, இறை இல்லம் எது அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் கஅபத்துல்லாஹ் சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் சொன்ன பள்ளி பைத்துல் முகத்தஸ். இவை இரண்டிற்கும் இடைப்பட்ட கால அளவு எவ்வளோன்னு கேட்கும்போது 40 ஆண்டுகள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ ஒரு சிறந்த பூமி, அந்த பூமியை குறித்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது சுபஹானல்லதி, எவ்வளோ அவன் தூய்மையானவன், எப்படிப்பட்ட இறைவன். அஸ்ரா பி அப்தில் லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, ஹரமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் தன் அடியாரை அழைத்து சென்ற இறைவன் தூய்மையானவன். அந்த பள்ளி எப்படிப்பட்டதுன்றதை அல்லாஹ் சொல்லாமல் அந்த பூமியே அல்லாஹ் சொல்லும் பொழுது பரக்கத் நிறைந்த பகுதி, அதனை சுற்றி நாம் பரக்கத் செய்திருக்கிறோம்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு பரக்கத் நிறைந்த இடத்திற்காக இந்த பலஸ்தீனிய மக்கள் தங்களுடைய உயிரை இழக்கிறார்கள். உண்மைக்கும் இழக்கிறார்கள்னு சொல்கிறத விட தியாகம் செய்கிறார்கள் தான் சொல்லும். இவ்வளோ சிறப்புகள் நான் சொன்னது 100ல் ஒரே ஒரு பங்குக்கும் குறைவு. அந்த மக்கள் அந்த சிறப்பிற்காக தங்களுடைய உணவை தியாகம் செய்து, உயிரை தியாகம் செய்து, உடல் உறுப்புகளை தியாகம் செய்து அத்துணையும் இழக்கிறார்கள். இன்றைக்கி ஒரு வேளை டீ நமக்கு கிடைக்கலன்னா நம்ம வர்ற வறுத்து தாங்க முடியல. 5 மணிக்கு நான் டீ குடிக்கணும், இன்னும் எனக்கு டீ வரலன்ற நிலமையில் இருக்கும். ஆனால் அந்த மக்கள் தங்களுடைய உடைமைக்காக அங்கே சண்டை பிடிக்கல, தன்னுடைய பாட்டனாருடைய சொத்து தனக்கு கிடைக்கணும்னு தங்களுடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்குறோன்னு அவங்க முன்னாடி வந்து நிற்கல. அவர்கள் நிற்பதினுடைய காரணம் இது என் இறைவன் புனிதமாக்கப்பட்ட, என் இறைவன் புனிதமாக்கிய ஒரு பூமி அப்படிங்கிறதுனாலையும், என் இறைவனுடைய ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் அவர்கள் எவ்வளவு விஷயங்களை இந்த 2 ஆண்டுகளில் இழந்திருக்காங்க. அல்லாஹ்விற்காக தியாகங்கள் செஞ்சுருக்காங்க. என்னைக்காவது யோசிச்சு பார்க்குறோமா? சகோதரிகளே, நம்மளுடைய சிந்தனைகள், நம்ம வீட்டில் நமக்கு உடல் உறுப்புகளில் ஒரே ஒரு பகுதி காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதை குறித்து அவ்வளவு சிந்தனைகளோடு நேரங்களை கடக்கிறோம். ஆனால் அந்த மக்கள் அந்த பைத்துல் முகத்தஸிற்காக எவ்வளவு இழந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்களுடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு தளங்கள் வெறுமனே சொல்லக்கூடியது என்னென்னா 65,000 அப்படின்னு. ஆனால் உண்மைக்கும் பார்த்தோம்னா டிஆர்டி வேர்ல்டோ அல் ஜசீராவோ சொல்லும் பொழுது 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்களுடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி எத்தனை மக்கள் இடிபாடுகளில் சிக்கியிருக்காங்கன்னு தெரியாது. அதற்கு அடுத்தபடியாக எத்தனை மக்கள் இழந்து நிற்கிறாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரியாத மாதிரியும் வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இவ்வளவும் அவர்கள் செய்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான், இது என் இறைவனால் வகை இறக்கப்பட்ட பூமின்றதுக்காக எல்லாத்தையும் துறக்கிறாங்க. உணவு கிடையாது,
இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், வீடியோலலாம் பார்க்கும்போது அந்த உணவுகளை சமைத்து சிறு பிள்ளைகள் வரிசையில் நின்று வாங்கிக்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்து நாமெல்லாம் அவ்வளோ வருத்தப்பட்டு பேசுகிற மாதிரி தான் பேசுவோம். எவ்வளவு அந்த உணவுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. சகோதரிகளே, அவர்கள் அந்த உணவுக்காக கஷ்டப்பட்டாலும் ஈமானை ஒரு நாளும் இழக்கலைன்றதை நாம் மனசில் பதிய வைக்கணும். உண்மைக்கும் அதை மனசில் பதிய வச்சோம் அப்படின்னோம்னா நம்மளால் ஏன் இப்படி தியாகங்கள் செய்ய முடியலையேன்ற கேள்வி நமக்குள்ளே வரும். ஒரு தாய் கிட்டத்தட்ட 3 பிள்ளைகளை இழந்துட்டு அந்த தாய் கொடுக்கக்கூடிய பேட்டி என்ன அப்படின்னா, என் பிள்ளைகள் எனக்கு சொர்க்கத்தில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க, நான் அடுத்து போகணுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஏன் என் இறைவன் என்னைய துன்பப்படுத்துகிறான், என்னைய கஷ்டப்படுத்துகிறான், என்னைய சோதனைக்குள்ளாக்குறான்ற வார்த்தைகள் எல்லாம் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாயிலிருந்து வரவே இல்லை. காரணம், உள்ளம் முழுக்க ஈமான். இப்போ பலஸ்தீனிய மக்கள் ஒரு நாளுமே அந்த வஹி இறங்கிய பூமியை இன்னும் இறைவனுடைய பரக்கத் நிறைந்த அந்த பூமியை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இன்னைக்கு சொல்லக்கூடிய அறிவிப்பு தளம் என்ன சொல்லுதுன்னா, காசாவுடைய அந்த கட்டிட இடிபாடுகளை சரி செய்வதற்கே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. 10 ஆண்டுகள் ஆகுமே, நாங்கள் இந்த பூமியை விட்டு வெளியேறணுன்ற எந்த துளியுமான சிந்தனையும் இல்லாமல் அந்த கட்டிட இடிபாடுகளில் சுத்தம் செய்து தங்களுடைய தொழுகையை நேரத்திற்கு தொழக்கூடியவர்களாகத்தான் அந்த ஈமானிய மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதியில் தங்களுடைய பிள்ளைகளை பறிகொடுத்த தகப்பனாரை சந்தித்து யாராவது ஆறுதல் சொல்லணும்னு நினச்சாலும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு ஆறுதல் சொல்லாதீங்க, எனக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இறைவன் என் பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருப்பான் இன்ஷா அல்லாஹ்னு வாழ்த்து சொல்லுங்கன்ற வார்த்தையை சொல்கிறாங்கன்னா அவர்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றத சகோதரிகளை நாம் சிந்திக்கணும். இன்னும் சொல்லப்போனால் உணவுகளுக்காக நிற்கக்கூடிய பிள்ளைகள் மட்டுமே கிட்டத்தட்ட 18,430 பிள்ளைகள் உணவுக்காக தினந்தோறும் அல்ல ஒவ்வொரு வேலைக்கும் நிற்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகள், கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கும் அதிகமான பிள்ளைகள் பட்டினியால் தங்களை இழப்பதற்கு அல்லாஹுடைய பாதையில் இழந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய உயிரையும் உணர்வுகளையும் தான் சொல்லணும். இவ்வளவும் இருந்தும் அந்த மக்கள் எங்களுடைய ஈமான் இன்னும் அதிகமாகணும்னு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைக்கும் இந்த சபையில் எத்தனையோ சகோதரிகள் சகோதரர்கள் அவர்களுக்காக நிறைய துவா செஞ்சுருப்போம். அந்த துவாவினுடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் போர் நிறுத்தம் அறிவிப்பு செய்யப்பட்டு சில தினங்கள் ஓடிருச்சு. போர் நிறுத்தம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவ்வளோதான் இனி போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. காரணம், மறுமைக்கு முன்னாடி தான் நிச்சயமாக பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படும் அப்படிங்கிறத நம்ம வெற்றி ஆகும் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த போர் நிறுத்தம் என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பு. போர் நிறுத்தம் என்பது, நீ என்னை தாக்கக்கூடாது, நான் தாக்குவேன், எப்பொழுதும் தாக்குவேன், எப்படி விருப்பப்படுறேனோ அப்படி தாக்குவேன்ற அடிப்படை மட்டும்தான். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட லெபனானோட அவர்களுக்கான போர் நிறுத்தம்னு அறிவிக்கப்பட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு கூட ஜூன் 2025 கூட லெபனான் மீது தாக்குதல் நடந்துச்சு. அதையும் தாண்டி மறுபடியும் மார்ச் மாதத்துலேயும் தாக்குதல் நடந்தது. அப்போ இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய போர் நிறுத்தம் அப்படிங்கிறது நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு விஷயம். யா அல்லாஹ், அந்த மக்களுக்கான நிம்மதியை கொடு, அந்த மக்களுக்கான வாழ்க்கையை ஈமானோடு வாழ்வதற்கு வழியை கொடு, அந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடு, உன்னுடைய பாதையிலன்னு அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யணும். போர் நிறுத்தம் அப்படின்னோடனே நிறைய மக்களுடைய முகத்தில் உண்மைக்கு மகிழ்ச்சியெலாம் காணப்பட்டது. உண்மையான சந்தோஷமாக அது எல்லாம் ஆக்கி கொடுக்கணும். ஆனால் அந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு கூட கிட்டத்தட்ட துருக்கியினுடைய நியூஸ் பேப்பரில் வந்த விஷயம் என்னென்னா, 9 பலஸ்தீனியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதையும் தாண்டி கிட்டத்தட்ட நிறைய பேர் காயமடைந்தார்கள். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னோம்னா, போர் நிறுத்தம் ஏற்பட்டு 22 மணி நேரம் இருக்கக்கூடிய நிலையில் பலஸ்தீனியர்களில் நிறைய பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, கணக்கில்லாமல் அப்படின்னு வருது. சகோதரிகளை, ஒன்று மட்டும்தான், இஸ்ரேல் அப்படிங்கிறத பற்றி நான் இங்கே பேச வரலை. பலஸ்தீனியர்கள் ஈமானோடைய அந்த உச்சகட்ட உறுதி,
சஹாபாக்களுடைய காலத்தில் நம்ம பார்த்தது, அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை உண்மையாக படிப்பினையாக பெற்றுக்கொண்டு வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், நல்லடியார்கள் எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தார்கள் என்பதை நம்ம கண்ணால் பார்க்கல. அல்லாஹ் இதை நமக்கு கண்ணால் காட்டுறான்றதை மட்டும்தான் நம்ம நினைக்க முடியும். இன்னைக்கு நாம் சாப்பிடக்கூடிய, பருகக்கூடிய, உடுக்கக்கூடிய எந்த ஒரு நிலையும் இன்னைக்கு பலஸ்தீனில் இல்லாமல் இருக்கலாம். அந்த பலஸ்தீனியர்கள் யாரும் ஏழ்மையானவர்கள் கிடையாது, ஆக சிறந்த பணக்காரர்களாக தான் இருந்திருக்காங்க. கசாவினுடைய முன்னாடி கட்டிடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக ஏழ்மையானவர்கள் வசிக்கக்கூடிய பூமி மாதிரி இல்லை. இன்று காலையில் நேரத்தில் ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுத்த முதலாளி அன்றைய இரவே 100 பேரோட 101வது பேராக உணவுக்கு வரிசையில் நின்ற காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். இவ்வளத்திற்கும் அந்த மக்கள் எவ்வளவு நாங்கள் துன்பப்பட்டாலும், இன்னும் நீ எங்கள் மீது போரை தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் நாங்கள் நிச்சயமாக என்ன செய்வோம், அல்லாஹுடைய பாதையில் எங்களுடைய உயிரை கொடுத்து கொண்டே இருப்போம், எங்களுடைய சந்ததிகளை உருவாக்கி கொண்டே இருப்போம்ன்ற அந்த உன்னதமான குறிக்கோளோடு தான் இருந்தாங்க. சரி, இந்த மக்களை இவ்வளவு துன்புறுத்தக்கூடிய அந்த யூதர்கள், இவர்கள் இயற்கையாகவே இவர்களுக்கு ஒரு இரக்க குணமே கிடையாதா அப்படின்னு பார்த்தோம்னா 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்லாஹ்தஆலா சொல்லிட்டான். எப்படிப்பட்ட வார்த்தையை அல்லாஹ்தஆலா பதிவு செய்கிறான் அப்படின்னா, லதஜிதன்ன அஷதன் நாஸு அதாவத லில்லதீன ஆமனுல் யஹூத், யஹூதியர்களில் அதிகமானவர்களை நீங்கள் என்னவாக பார்ப்பீர்கள், எதிரிகளாகவும் கடுமையான உள்ளம் படைத்தவர்களாகவும் தான் அவர்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னு அல்லாஹ்தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அப்படிப்பட்ட கடுமையான உள்ளம் படைத்தவர்கள்ட்ட இருந்து இரக்கத்தை நாம் எதிர்பார்க்கவே முடியாது. போர் நிறுத்தம்னு சொல்லியிருந்தும் தாக்கக்கூடிய அந்த தாக்குதல் எந்த ஒரு நாடும் இதுவரையும் செய்தது கிடையாது, இனியும் செய்ய போகிறது கிடையாது. ஆனால் ஒன்றை மட்டும் இந்த யகூதிகளை நினச்சி நாம் கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சிக்கலாம். என்னன்னா, இதைவிட கொடுங்கோலன்களாகத்தான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த யகூதியர்கள் நபிமார்களையே கொலை செய்யக்கூடியவர்களாக, மனிதர்களை 2 துண்டுகளாக பிரிக்கக்கூடியவர்களாக, இரும்பு சீப்புகளால் சீவப்பட்டவர்களாக, இப்படி தான் அந்த யகூதியர்கள் இருந்தாங்க. இவர்கள் அல்லாஹ் அவர்களை பார்த்து கொள்வான்ற நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டியது. சரி, இந்த பலஸ்தீனிய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, யகூதிகள் அவர்களை தாக்குகிறார்கள், நம்முடைய நிலை என்ன, நாம என்ன, இவர்களுக்காக நாம என்ன செய்யணும், என்ன செஞ்சிருக்க வேண்டியதை நம்ம செய்யாம தவறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாம் தொழுகைக்கு பிறகு பார்க்கலாம். அல்லாஹ் உதவி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த மக்களுடைய நிலைக்காக நாம் செய்ய தவறியது அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மைக்கும் நம்மள்கிட்ட யாரும் தவறாக நினைக்காதீங்க, மனிதாபிமானம் குறைஞ்சிருச்சு, அதை தான் நம்ம சொல்ல முடியும். இந்த மக்களுக்காக நம்மிடத்தில் மனிதாபிமானம் கிடையாது. நீங்கள் சொல்லலாம், ஏமா நான்லாம் அந்த மக்களுக்காக எவ்வளோ துவா செஞ்சேன் தெரியுமா, எவ்வளோ அந்த மக்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் வருத்தி பிரார்த்திச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மைக்கும் என்னதான் நம்ம பிரார்த்தனைகள் செய்தாலும் அந்த பிரார்த்தனை இன்னும் வலுவானதாக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விரக்தி மட்டும்தான். ஏன்னா அல்லாஹ்தஆலா தன்னுடைய திருமறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்ததை குறித்து முதலாவது வசனத்தை நமக்கு அறிவிக்கிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது வசனம். இந்த வசனம் இறங்கின உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக ஹதீஜா நாய்கிட்ட போவாங்க. போன உடனே இந்த மாதிரி நான் ஹிரா குகையில் இருந்தேன், அந்த ஹிரா குகையில் ஒரு வானவர் வந்து என்னை கட்டி தழுவினார், என்னை ஓதுங்கன்னு சொன்னாங்க, ஓத தெரியாதுன்னு சொன்னேன்ட்டு 3வது தடவை ஓதி முடிச்சேன்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன்னா நீங்கள் தங்கள் உறவுகளை பேணி நடக்கிறீங்க, சிரமப்படுவோருடைய சிரமத்தை நீங்கள் சுமக்கிறீங்க, வறியவர்களுக்காக பாடுபடுறீங்க, விருந்தினர்களை உபசரிக்கிறீங்க, சத்தியத்தில் சிக்குண்டவர்களுக்கு உதவி செய்கிறீங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹுடைய தூதர் தன் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னாடியே எப்படிப்பட்ட மனிதாபிமானத்தோடு வாழ்ந்தாங்க. அடுத்தவங்களுக்காக கஷ்டப்பட்டாங்க, அடுத்தவர்கள் சிரமப்படும் போது தன்னால் என்ன முடியும்னு நினச்சி அந்த உதவியை அவர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹுடைய தூதர் சிரமப்படுபவருடைய சிரமத்தை நீக்குவது நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு கிடையாது, முன்னாடியே தான். ஆக எப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானத்தோடு அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்தாங்க. குர்ஆனில்
எத்தனையோ உயிரினங்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அதில் ஒரு சில உயிரினங்களை பற்றி ரொம்ப முக்கியத்துவத்தை படுத்தி பேசுகிறதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவைகள் தங்களுடைய இனத்தின் மீது கொண்ட அந்த பற்றை குறிப்பதாகத்தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, குர்ஆனில் எறும்பை பற்றி பேசப்பட்டிருக்கும்னு எல்லாரும் படிச்சிருப்போம். அந்த எருமை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற வசனத்தை எப்படி வருது? ஹத்தா இதா அத்தவ் அலா வாதி நம்லி காலத் நம்லத்துன் யா அய்யுஹன் நம்லு உதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். என்ன அர்த்தம்? இறுதியாக எறும்புகள் நிறைந்த இடத்திற்கு அவர்கள் வந்தபோது ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி, எறும்புகளே, நீங்கள் உங்கள் புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய சேனைகளும் அவர்கள் அறியாதிருக்கும் நிலையில் உங்களை நசுக்கி விடாதிருக்கும் பொருட்டு என்று சொல்லுச்சுன்னு சொல்கிறான். ஒரு எறும்புக்கு தன்னுடைய இனத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று இருந்துச்சா இல்லையா? அதை குறித்து அல்லாஹ் பேசுகிறானா இல்லையா? இன்னைக்கு நாம் என்ன பலஸ்தீனிய மக்களின் மீது மனிதாபிமானத்தோடு இருக்கிறோம், நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் மீது என்ன மனிதாபிமானத்தோடு இருக்கிறோம்? எப்போ அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையும் செய்யும் போதும் நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக நிறைய செய்கிறோமே தவிர, என்னுடைய சமூகம் இப்போ உண்மைக்குமே சீரழிந்து கொண்டிருக்கிறது இறைவா, ஒரு நேரான பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவரை எனக்கு நியமிச்சு கொடுன்னு அல்லாட்ட கேட்டிருப்போமா? இங்கே கேட்கலாம், நம்முடைய சமூகம் என்னமா சீரழிதுன்னு. உண்மைக்கும் யோசித்து பார்த்து சொல்லுங்கள். சோஷியல் மீடியாவில் நம்முடைய சமூகம் எந்த நிலைமையில் இருக்குது? சின்ன பிள்ளைக்கு ஃபோனை ஆப்ரேட் பண்ண தெரியறத பற்றி நான் இங்கே பேச வரல. சின்ன பிள்ளை போஸ்ட்டை போட்டு அதுக்கு எத்தனை லைக் வருதுன்னு தேடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில். இருக்கா இல்லையா? இதை குறித்து நம்ம என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கோமா? என்னைக்காவது இதை குறித்து நம்ம சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? ஏன் ஒரு மனிதாபிமானம் நம்மிடத்தில் இல்லை? பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க மேலே இல்லாததுனால தான் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உணவுக்காக வரிசையில் நின்று வாங்கிய சூடான உணவை தன்னுடைய மேலே கொட்டிக்கிட்டு அந்த உணவை சாப்பிடவும் முடியாமல் வழியில் துடிக்கும் பொழுது நல்லா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவுக்கு போகக்கூடிய மன நிலைமையில தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கும். எத்தனை பேர் அதை பார்த்து கண்ணீர் விட்டுருப்போன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நினச்சி யா அல்லாஹ் இவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் அதே இடத்துல உட்காந்து துவா கேட்டிருப்போன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது சகோதரிகளே. பெருநாளைக்கு என்ன துடி எடுக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களோட எந்த கடைக்கு போகலாம், என் வீட்டுக்காரரை எந்த மாலுக்கு கூட்டிகிட்டு போகலாம், இதுதான் நம்முடைய முழு சிந்தனைகளாக இருக்குது. வரிசையில் நிற்கக்கூடிய பிள்ளைகள் உணவை பசியால் தான் வாங்குறாங்க. நல்ல செல்வம் படைத்த பிள்ளைகள் தான் வீட்டில் உட்கார்ந்த இடத்துல டைனிங் டேபிளில் விரும்பிய உணவுகள் வரிசையாக அடுக்கப்பட்டு எடுத்து வைத்து கொண்டிருந்த அந்த காலத்தை எல்லாம் மாற்றி வரிசையில் தனக்கு மட்டுமல்ல தன் குடும்பத்துக்கே தன்னால் தூக்க முடியாத பாத்திரத்தோடு போய் நின்று அந்த கொதிக்கக்கூடிய உணவை வாங்கிக்கிட்டு வர்ற வழியில் தனக்கு உணவு கிடச்சிருச்சு, தன் குடும்பத்தோடு நிம்மதியாக சாப்பிட முடியும்னு நினச்சி அந்த குழந்தை அந்த இடத்த விட்டு திரும்புது. அந்த உணவு அதன் மேலே கொட்டி அதை எடுக்கவும் முடியாமல் வழியில் துடித்து கொண்டு நிறைய பிள்ளைகள் இன்னைக்கும் இருக்குது. இதை நம்ம மனிதாபிமானத்தோடு அணுகணும்னா கண்ணீரை சிந்தாமல் எப்படி அடுத்த வீடியோ நம்மளால் பார்க்க முடியும்? அதை பற்றி யோசிக்காமல் எப்படி நம்மளால் நம்முடைய நேரத்தை நகர்த்த முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மனிதாபிமானம் இருந்தது. என்னுடைய குறைஷி மக்கள் இப்படி இணையை விற்கிறாங்களே, சிலை வணக்க வழிபாடுகளை செய்கிறாங்களே, அல்லாஹ் இவர்களுக்கு ஒரு பாதையை காட்டணுமே, ஏன் இந்த மக்கள் இணை வைக்கிறாங்கன்ற ஒரு மனிதாபிமானம் இருந்தது. அந்த எறும்புக்கு இருந்துச்சுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறானா இல்லையா? நம்ம என்ன மனிதாபிமானத்தோட வாழ்கிறோன்றத நமக்கு நாமே கேள்வியாக கேட்டு பாருங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் மனிதாபிமானம்னு சொன்னால் அந்த வரக்கூடிய வீடியோவை இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாரு, இது சொன்னால் மனிதாபிமானம் நினைக்கிறோம். சகோதரிகளை உண்மைக்கும் கிடையாது. எல்லோருக்கும் எல்லா விஷயமும் தெரியணுன்றது கிடையாது. ஆனால் இன்னைக்கு மனிதாபிமானமும் கிடையாது, சகோதரத்துவமும் கிடையாது. சகோதரத்துவம்னா என்னன்னு கேட்குற நிலைமையில் நிறைய ஆண்களை பற்றி பேச வரல, பெண்கள்லேயே நிறைய பேர். எப்படிப்பட்ட நபியை பின்பற்றி வாழ்ந்த சமூகம் நம்முடைய சமூகம். உத்தம நபி, உன்னத நபி, அவ்வளோ கருணை உள்ள அந்த நபியை பின்பற்றிய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் தனக்கு இல்லாட்டியும் தன் சகோதரிக்கு கிடைக்கணும்னு வாழ்ந்த சமூகம் நம்முடைய சமூகம்.
இன்னைக்கு நம்மள்கிட்ட என்ன சகோதரத்துவம் இருக்குன்றீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள்னு சொல்கிறான். ஆனால் நம்மக்கிட்ட எப்படிப்பட்ட அந்த சகோதரத்துவம்? ஒரு தண்ணி பாட்டில் கிடைச்சா கூட எனக்கு கிடைக்கணும், என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேனே தவிர பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அதை கொடுக்கணுன்ற சிந்தனை நம்மகிட்ட நிறைய பேர்கிட்ட இல்லையே. ஏன் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம்னு நினச்சிட்டு இருக்கோமா? யோசிங்க. சகோதரத்துவத்தோடு நான் வாழ்கின்றேன். நான் பக்கத்தில் இருக்கவங்களை கேட்க சொல்லலை, நாமளே கேளுங்க. எப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் படித்து காட்டினாங்கன்னு சொல்லட்டா? எர்முக் அப்படின்னு ஒரு போர் நடந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் நடந்த போர். இந்த போர் படு உக்கிரமாக நடக்குது. நடந்து முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் அதில் அவங்களுக்கு வெற்றியையும் கொடுக்குறான். அந்த போரில் கடைசி கட்டமாக ஒரு அடிபட்டு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு 3 சஹாபாக்கள், அதில் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருத்தவங்க, ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தவங்க, ஐயாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ஒருத்தவங்க. இல்லை இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கடைசி கட்டத்தில் உயிர் பிரியக்கூடிய தருவாயில் தண்ணீர் வேண்டும்னு கேட்குறாங்க. இப்போ தண்ணீரை கொடுக்கக்கூடிய அந்த சஹாபி தண்ணீரை எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்டக்க வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணீர்னு கேட்குறாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அந்த தண்ணியை வாயில் ஊற்றிக்கல, என்னுடைய சகோதரனுக்கு கொடுங்கன்னு அங்கே அனுப்புகிறாங்க. கடுமையான தாகம், போரினுடைய வெளிப்பாடு, போர் முடிஞ்சு அவர்களுடைய உயிர் அல்லாஹ்வுடைய பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தண்ணீர் தேவைப்படுது. குடிக்கலான தண்ணீர் கிட்டக்க வந்த நிலையில் கூட தன் சகோதரனுக்கு தண்ணீர் தேவைன்னு சகோதரனிடத்தில் கொண்டு போய் கொடுங்கன்றாங்க. ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணீரை பருகலாம் நினைக்கும் போது ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணீர்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னை விட என் சகோதரனுக்கு தான் தண்ணீர் தேவை, அவனுக்கு கொண்டு போய் கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்கன்றாங்க. ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட தண்ணீர் போகுவதற்குள்ளே அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் உயிரை நீத்திடுறாங்க. சரி, நம்ம ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்காவது கொடுப்போன்னு வந்தால் அவங்களும் ஷஹீது. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹுட்ட போனால் அவங்களும் ஷஹீது. 3 பேருமே அந்த தண்ணியை குடிக்கல. ஆனால் என்ன உணர்வு அவங்கள்ட்ட இருந்தது? சகோதரத்துவம் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சகோதரத்துவத்தை தான் காட்டி கொடுத்தாங்க. தன் சமூகம் முன்னேறுவதற்கு ஆக சிறந்த சகோதரத்துவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலேருந்து மதீனாவுக்கு வந்த உடனேயே மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுங்க, நான் முஹாஜிர்களுக்கு கொடுக்குறேன்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லலை. என்ன பண்ணாங்க? என்ன செயலை செஞ்சாங்க? முஹாஜிருக்கும் அன்சாரிகளுக்கும் இடையில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. ஏன் இன்னைக்கு அந்த சகோதரத்துவம் நம்மக்கிட்ட இல்லை? இன்னைக்கு எல்லாரையும் ஃப்ளைட்டு பிடிச்சி பலஸ்தீனுக்கு போங்கன்னு சொல்லலை. எல்லாம் அந்த வாய்ப்பை கொடுத்தாலும் போகுவதற்கு தயாராக இருக்கிறோமான்னு கேட்குறேன். அந்த சகோதரத்துவ உணர்வு, என்னுடைய சகோதரி அங்கே தன் குழந்தையை இழந்து வாழ்கிறாளே அப்படிங்கிற அந்த நினைப்போடு இங்கே நம்ம இருக்கிறோமா? என்னுடைய பிள்ளையை ஒத்த வயதுள்ள ஒரு பிள்ளை தாயையும் தந்தையும் இழந்து துடிக்கிறதே, எனக்கு அந்த உணர்வு வருதா? எனக்கு காயம் வருதா? அப்படிங்கிறத நான் கேட்குறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் முஃமினு லில் முஃமின் கல் புன்யான் யஷுத்து பஅலுஹு பஅலா. ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கட்டிடத்தை போன்றவன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால் பலஸ்தீனிய மக்களுக்கான நம்முடைய கண்ணீர் எங்கே அப்படிங்கிற தலைப்பின் கீழே சகோதரத்துவத்தை பற்றி கடைசியாக பார்த்தோம். சரி, நம்மகிட்ட சகோதரத்துவம் இல்லை, மனிதாபிமானம் குறைஞ்சிருச்சு, சகோதரத்துவம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்தும் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. என்ன வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தினாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஸலவாத்து சொல்லிக்கணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு நீங்கள் சொன்னாலும் சரி, ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொன்னாலும் சரி, கட்டாயமாக ஸலவாத்து சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்நாளில் ஒரு தினம் வரும், அந்த தினத்தில் மக்கள் எல்லா திசைகளிலிருந்தும் உங்களை தாக்குவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அன்றைய தினம் நாங்கள் மக்களில் குறைவானவர்களாக இருப்போமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை, அந்த நாளில் நீங்கள் பெரும்பான்மையானவர்களாகத்தான் இருப்பீங்க, ஆனால் வெள்ளத்தில் மிதந்து விடும் நுரையை போன்று ஆகிவிடுவீர்கள். உங்களுடைய எதிரியனுடைய உள்ளங்களிலிருந்து உங்களை பற்றிய அச்சம் கலன்றுவிடும். இன்னும் உங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் வகுனை ஏற்படுத்தி விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் வஹ்னுனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உலகத்தை நேசிப்பது இன்னும் மரணத்தை வெறுப்பது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி மனிதாபிமானம் குறைந்து சகோதரத்துவம் குறைந்து நம்மிடத்தில் அல்லாஹ் பாதுகாத்த நல்லடியார்களை தவிர மற்ற எல்லோரிடத்திலையும் அதிகபட்சமாக இருக்கக்கூடியது உலகத்தை நேசிக்கக்கூடியது. உலகத்தை நேசிக்கிறோமா இல்லையா? உண்மைக்கும் நேசிக்கிறோம். பேசக்கூடிய நானாகட்டும், கேட்கக்கூடிய நீங்களாகட்டும், எல்லோரும் உலகத்தை நேசிக்கிறோம் ஒவ்வொரு தரத்தில். அதுலேயே மூழ்கலை, ஆனாலும் ஒவ்வொருத்தவங்க ஒரு விதத்தில் அதை நேசிக்கக்கூடியவங்களாகத்தான் இருக்கும். ஒரு விஷயம், ஒரு பொருள் ஒருத்தவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா அந்த பொருள் என்னிடத்துல இருக்கணும்னு நான் நினைக்கிறது உலக ஆசை. இந்த ஆடையை அந்த எந்த கடையில் போய் வாங்கினாலும் அதே ஆடையை அதே கடையை விட இன்னும் உயர்ந்த விலையை கொடுத்து என்னால் வாங்க முடியும்னு வாங்கிட்டு வந்து காட்டுறது உலக ஆசை. இன்றைக்கி நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பொருட்கள் தேவைக்கு அல்ல, உலக ஆசையினுடைய பிரதிபலிப்பாகத்தான் நிறைய பொருட்கள் இருக்குது. உலகத்தை நேசிப்பதினுடைய உலக ஆசையினுடைய வெளிப்பாடு தான் 2 பீரோ நிறைய துணி இருந்தாலும் என்கிட்ட போட்டுக்கிறதுக்கு நல்ல துணி இல்லைன்னு இன்னமும் கடையில் போய் நிற்கிறோம், துணி கடையில் நிற்கிறோமா இல்லையா? இது உலக ஆசை தானே. எப்படிப்பட்ட வாழ்க்கையை சஹாபாக்கள் வாழ்ந்தாங்கன்னு படிக்கிறோம். 2 ஆடைகள் 3 ஆடைகள். நம்முடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய சமயத்தில் கூட அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் எப்படி படிக்கிறோமா இல்லையா? ஆனால் நம்முடைய வாழ்க்கை உலக ஆசையை நோக்கி மட்டுமே சகோதரிகள் கழித்து கொண்டிருக்கிறோம். நாம் இப்படிப்பட்ட ஈமானோடு இருந்தோம்னா நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட அதிகமாக உலக ஆசையில் தான் வாழ்கிறாங்க. எப்படிப்பட்ட உலக ஆசை? 70 ரூபாய்க்கு ஒரே ஒரு கேக்கோட ஒரு பீஸ் பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கி கொடுத்தாலும் அதுக்கு பிடிக்கலையாம். எனக்கு நீ 100 ரூபாய்க்கு ஒரு பீஸ் வாங்கி கொடுன்னு கேட்கக்கூடிய நிலைமையில தான் அந்த பிள்ளையினுடைய உலக ஆசை இருக்குது. 200 ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்தா எனக்கு பத்தாது, 10,000 ரூபாய்க்கு எனக்கு பைக்கு வாங்கி கொடுன்னு கேட்குது. எந்த வயசு பிள்ளை? 3 வயசு பிள்ளை. உருவாக்கி வச்சுருக்கோமா இல்லையா உலக ஆசையில்? சகோதரிகளே, இந்த உலக ஆசையை வச்சுக்கிட்டு சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம்மளால் அடைய முடியும்னா நாம் இந்த உலக ஆசையை பற்றி பிடித்து கொள்ளலாம். அதை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னா ஏன் நாம் சிந்திக்க மாட்டேன்றோம்? இந்த உலக ஆசை எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, பலஸ்தீனிய மக்களுடைய கண்ணீரை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்றோன்னு ஒரு வீடியோவை பேசி போட்டு அதுக்கு ஒரு 10,000 லைக் வந்துருச்சுன்னா என் வீடியோவுக்கு எத்தனை லைக் பற்றியா? இந்த நிலைமையில் சகோதரிகளே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உலக ஆசையிலிருந்து நம்மளை விடுபட வைக்கணும்னு அல்லாஹ் இடத்துல துஆ செய்வோம். பார்க்கக்கூடிய எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னு நினச்சோம்னா சொர்க்கத்தில் மட்டும்தான் அது கிடைக்கும். நான் நினைக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய அனைத்தும் என் கைக்கு வரணும்னா அது சொர்க்கத்தில் மட்டும்தான் இருக்குன்ற அந்த உள்ளம் நம்மகிட்ட வந்துச்சுன்னா உலக ஆசையிலிருந்து ஓரளவு வெளியே வருவோம். சரி, உலக ஆசையிலேருந்து நான் வெளியே வர்றேன் அல்லாஹ்வுடைய கிருபையால். இருக்கக்கூடிய ஆசையிலிருந்து அல்லாஹ் என்னை வெளியாக்குவான்ற அந்த திருப்தியோடு நான் வர்றேன்னா என்ன அந்த மக்களுக்காக நான் செய்யணும்? என்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த மக்களுக்காக நான் என்ன செய்யணும்? சதக்கா செய்கிறதா, நோன்பு வைக்கிறதா, அந்த மக்களுக்காக தான தர்மங்களில் தான் சதக்கா? அதுவா இல்லை தொழுகையா, இல்லை நான் அந்த ஊருக்கு போகணுமா? இதெல்லாம் நான் செய்யணுமான்னு பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் தாண்டி முதல்ல நான் அந்த மக்களுக்காக துஆ செய்யணும். எப்படிப்பட்ட துஆ? என்னுடைய வீட்டில் என்னுடைய குழந்தை அல்லாஹ் பாதுகாக்கணுன்ற வார்த்தையும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய பிரார்த்தனைகள் எப்படி இருக்கும்? என் வீட்டில் ஒரு ஜனாசா அப்படின்னா என்னுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும்? என் வீட்டில் ஒரு உறவு நான் இழந்திருக்கேனா என்னுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும்? அப்படி இருக்கணும் அவர்களுக்கான பிரார்த்தனை. யாருக்கு? மரணித்தவர்களுக்கா? இந்த பலஸ்தீனில் ஷஹீதாக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கா? நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வான், அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். உயிரோடு இருக்கக்கூடியவங்களுக்கு துஆ செய்யணும். எப்படி இருக்காங்க உயிரோட? நாம் நினைக்கிற மாதிரி இப்படி சேர் போட்டு ஒரு பயானுக்கு நடுவில் நமக்கு டீ, தண்ணி, ஸ்நாக்ஸு அப்படின்னு வர்ற மாதிரி அவங்களுக்கு டெய்லி உட்கார்ந்த இடத்துலையே வருதான்னு பார்த்தா இல்லைன்றது தெரியும். அதையும் தாண்டி பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? உடல் உறுப்புகள் இழந்த நிலையில், உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்ட நிலையில் சில சகோதரிகள் மனதால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க.
ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தாய் தன்னுடைய இடிந்து போன வீடுகளுக்கு தினந்தோறும் போய் தன் மகனுடைய பெயரை சொல்லி கூப்பிடுறாங்க. அப்துல்லா, நீ எங்கே இருக்க? இதே வீட்டில் தானே நீ சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, இப்போ நீ எங்கே இருக்கன்னு தினந்தோறும் அந்த வீட்டுக்குள்ளே போய் தன் பிள்ளையை குறித்து கூப்பிடுறாங்கன்னா மனதால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்டு முழங்காலுக்கு கீழே ஒரு சகோதரருக்கு ஒன்றுமே இல்லை, தன் குழந்தைகளை பார்க்கணுன்ற ஒரு அல்லாதான் பாதுகாக்கணும். அப்படி வாழக்கூடிய அந்த மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யணும். நமக்கு மட்டுமே முசல்லாவை விரித்து, நமக்கு மட்டுமே தஹஜ்ஜத்தில் நமக்கு மட்டுமே நோன்பு வச்சுன்னு கிடையாது. அந்த மக்களை நினைவுக்கு கொண்டு வந்து அவர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். சகோதரிகளே, துவாவை பொறுத்த வரைக்கும் நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம். கண்டிப்பாக இல்லை. துவா ஹுவல் இபாதா. ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறது வணக்கம். இதை தாண்டி இன்னைக்கு நம்ம எல்லாரும் அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்மளுடைய கிப்லா எதுன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை மக்கா, கஅபத்துல்லா. மக்கால இருக்கக்கூடிய கஅபத்துல்லா, அதுதான் நம்முடைய கிப்லா. இந்த கிப்லா நமக்கு எப்படி நம்மளுடைய கிப்லாவாக மாறுச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. பலஸ்தீனை நோக்கி தான் அவர்களுடைய கிப்லா இருக்கிறது. அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய கையை உயர்த்தி பிரார்த்திக்கிறாங்க, யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கிப்லாவை மாற்றி கஅபத்துல்லாவை அவர்களுடைய கிப்லாவாக மாற்றுவதற்கு உதவியது பிரார்த்தனை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமாஇ, அடிக்கடி நீங்க வானத்தின் பக்கம் உங்களுடைய முகத்தை பார்க்கறத நான் கவனிக்கிறோம். ஃபலனுவல்லி எனக்கு கிப்லத்தன் தரலாஹா, எனவே நீங்க விரும்பக்கூடிய கிப்லாவின் பக்கம் உம்மை நாம் திருப்பி விடுகின்றோம். ஃபவல்லி ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னைக்கு நாம எந்த கிப்லாவை நோக்கி தக்பீர் கட்டுறோமோ அந்த கிப்லாவே அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனையால் நமக்கு கிடைத்தது. ஆமாவா இல்லையா? அப்போ நாம் பிரார்த்திச்சோம்னா அந்த மக்களுடைய காயம்பட்ட, அடிபட்ட, உறவுகளை இழந்து வாழக்கூடிய, உறவுகளை தியாகம் செய்து வாழக்கூடிய அந்த மக்களுக்கு நம்முடைய பிரார்த்தனை ஆக சிறந்த மன நிம்மதியாக இருக்கும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. இதை தாண்டி இன்னொரு பிரார்த்தனைன்னு சொன்னாலே பொதுவாக நம்ம எல்லாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையோடு நடந்தது அல்லது சஹாபாக்களுடைய வாழ்க்கையோடு நடந்தது, இதைத்தான் நம்ம நிறைய உதாரணங்களாக பார்த்துருப்போம். நேரத்தின் அருமை கருதி நான் என்ன செய்கிறேன்னா, அல்லாஹ்வுடைய கிருபையால் தாபீன்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நமக்கான உதாரணமாக நான் சொல்லி காட்டுறேன். அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா அபுபக்கர் முஹம்மது இப்னு தாவூத். இவங்க அறிவிக்கிறாங்க ரஹிமஹுல்லா. அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதரை குறித்து, அந்த மனிதர் எப்பொழுதுமே என்ன செய்வாராம், கோவேறு கழுதையில் டமஸ்கஸ்லேருந்து பைதானி அப்படிங்கிற அந்த ஊருக்கு பயணிகளை வாடகைக்கு ஏற்றிட்டு போவாராம். இப்படி போயிட்டு விடுறாரு. ஒரு கட்டத்தில் ஒரு மனிதர் ஏறுறார். ஏறின உடனே அந்த மனிதர் சொல்கிறாரு, எப்பையும் போகக்கூடிய அந்த பாதையில் போகாமல் வேறு பாதைக்கு போக சொல்கிறார். அந்த பாதையில் போங்கன்னொடனே இந்த கோவேறு கழுதியில் கூட்டிகிட்டு போவார் இல்லையா எப்பொழுதுமே, அவர் சொல்கிறாரு, எனக்கு அது வழி யாருமே இல்லாத ஒரு பாதை, என்னால் போக முடியாதுங்கும் போது, இல்லை நான் உங்களுக்கு வழி காட்டுறேன் போங்க அப்படிங்களாம். இவரும் பிரயாணம் செஞ்சு போகிறாங்க. 2 பேரும், யாருமே இல்லை, நிறைய பிணங்கள் அந்த இடங்களில் கிடக்கு. அப்போ இவர் உள்ளுக்குள்ளே அவருடைய எண்ணம் வேறுபடுது. அப்போ பின்னாடி உட்காந்துருந்த அந்த மனிதர் சொல்கிறாரு, உங்களுடைய கோவேறு கழுதையினுடைய தலையை பிடிச்சிக்கோங்க, நான் கீழே இறங்குறேன்றாரு. அதே மாதிரியே கீழே இறங்குறாரு. கீழே இறங்கி ஆடையை சரி செய்கிற மாதிரி அவருடைய கத்தியை கையில் எடுத்துடுறார். எடுத்த உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த மனிதரை நோக்கி கத்தியை நீட்டுறார். அப்போ இவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய சாதனங்களையும் பொருட்களையும் கொடுத்துட்றேன், கோவேறு கழுதையும் கொடுத்துட்றேன், என்னை விட்டுருங்க அப்படிங்கிறார். அப்போ உடனே அவங்க சொல்கிறாரு, இந்த கழுதையும் பொருட்களும் என்னுடையது தான், நான் உன்னை இப்போ கொலை செய்ய போகிறேன் அப்படிங்கிறார். இதை கேட்ட உடனே அந்த மனிதருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்காக 2 ரக்காயத்துகள் தொழுவதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு. உடனே அவருக்கும் அனுமதி அந்த மனிதர் கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, நான் தக்பீரை கட்டிட்டேன், எனக்கு என்ன ஓதுறதுனே தெரியல. அப்போ குரான்லேருந்து ஒரு வசனம் வரும் இல்லையா, அம்மை யுஜீபுல் முஸ்தர்ர இது தஆவு யக்ஷிஃப ஸூஅ வ ஜஅலக்கும் அப்படிங்கிற 27வது அத்தியாயத்தினுடைய ஒரு வசனத்தை ஓதுறார். அதனுடைய அர்த்தம் என்ன? துயரங்களுக்கு உள்ளானவர்கள் இறைஞ்சும் போது அவருடைய இறைஞ்சுதலை கேட்டு பதிலளிப்பவன் யார், அவருடைய அந்த துயரத்தை களைபவன் யார் அப்படிங்கிற அந்த வசனத்தையே மறுபடியும் ஓதுறார். இதுக்கிடையில் கத்தியை காட்டின மனுஷன் சொல்கிறாரு, நீ சீக்கிரமாக முடி அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் முடிச்சிடுறார்.
தொழுகையை முடித்த உடனேயே வேகமாக அந்த ஆள் அரவமற்ற யாருமே இல்லாத அந்த இடத்திலிருந்து குதிரையிலிருந்து ஒரு வீரன் வேகமாக வந்து கத்தியை காட்டி அந்த மனிதரை கொலை செய்கிறார். இவருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்திலிருந்து விடுபடுறதுக்குள்ளே இவர் கேட்குறாரு, நீங்கள் யார் அப்படின்னு. உடனே அந்த குதிரை வீரன் சொல்கிறாரு, மக்கள் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அந்த கஷ்டத்திற்காக அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சும் போது அந்த கஷ்டத்தை நீக்குபவன் யாரோ அவன் அனுப்பியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போனார் அப்படின்னு சொல்கிறான். இது சஹீஹான முறையில் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு தகவல். நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு கையேந்துபவதற்கு ஒரே இறைவன் இருக்கின்றான். நம்முடைய இறைவன் இருக்கின்றான், என்னுடைய இறைவன் இருக்கின்றான், உங்களுடைய இறைவன் இருக்கின்றான். அவன் யார்? ஹய்யு, என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன். அல்ல கையும், என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியவன். என்னுடைய கஷ்டத்தை போக்குபவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லைன்ற எண்ணத்தோடு அவனிடத்தில் நாம் கையை உயர்த்தினோம்னா நிச்சயமாக அந்த மக்களுக்காக அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் இறங்குன்றதுல சந்தேகமே கிடையாது. அப்போ நாம் அவர்களுக்காக நிறைய பிரார்த்திக்கக்கூடியவர்களாக மாறணும். எவ்வளோ நம்மளால் முடியுதோ சகோதரிகளே, ஒரு நாளைக்கு ஒரு வக்தில் பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லலை, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வேளையிலையும் அவர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக மாறணும். நம்முடைய பிரார்த்தனைக்கு மலக்குகள் ஆமீன் சொன்னாங்கன்னா எப்படிப்பட்ட ஆமீன்? நமக்கும் அவர்கள் இதை போன்று ஆக்குன்னு பிரார்த்திச்சாங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு சிரமங்கள் கிடையாது, வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் கிடையாது. அவர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடியவங்களாக இருப்போம். சரி, பிரார்த்தனை செய்வோம். அடுத்து என்ன சொல்லுவோம்? அல்ஹம்துலில்லான்றதை நம்ம நிறைய சொல்லுவோம். ஏன் அல்ஹம்துலில்லா? அவ்வளோ மக்கள் இடிபாடுகளில் சிக்கி, அவ்வளவு மக்கள் உணவுகள் இன்றி தவிர்த்தாலும், அவ்வளவு மக்கள் தங்கள் உறவுகளை இழந்திருந்தாலும் அவர்களுடைய ஈமானை அவர்கள் இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறாங்க. அதற்காக அல்ஹம்துலில்லா சொல்லுவோம். இதை தாண்டி அல்ஹம்துலில்லா சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் இப்போ நான் அந்த இஸ்ரேலை பற்றி சொல்கிறதுக்கு பிரியப்படுறேன். 3 விஷயங்கள் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் இந்த 3 விஷயங்களை நான் சொல்கிறேன். முதல் விஷயம், என்னுடைய இறைவனுக்கு, நம்முடைய இறைவனுக்கு நம்ம அல்ஹம்துலில்லா சொல்வதற்கான முதல் விஷயம், இஸ்ரேல் பலஸ்தீன் போர் தொடங்கிய உடனேயே இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாஹு சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, காசாவை ஒரே வாரத்தில் நான் அழிச்சிருவேன்னு சொன்னான். கிட்டத்தட்ட 2 வருஷம் அல்லாஹ் அந்த பூமியை இன்னும் அழகான முறையில் வச்சுருக்கானா இல்லையா? இதுக்கு அல்ஹம்துலில்லா சொல்லணும். 2வது, உலகத்திலேயே ஆக சிறந்த உளவாளி படைப்பிரிவு கொண்டது இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய, மார்த்தட்டக்கூடிய, பெருமையடிக்கக்கூடிய அந்த இஸ்ரேலிய படையில் இருக்கக்கூடிய 200 பணைய கைதிகள் காசா அந்த தலைமையிடத்தில், காசாவினுடைய படைப்பிரிவில் அவர்களிடத்தில் பணைய கைதியாக பிடிக்கப்பட்ட பொழுது 1.5 வருஷமாக அந்த 200 பேரும் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருந்துச்சு. உலகத்திலேயே ஆக சிறந்த உளவாளியாக படையை பிரிவை கொண்டிருக்கன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல். யோசிச்சு பாருங்க, காசாவில் இருக்கக்கூடிய வரைபடங்களை நிறைய பார்த்துருப்பீங்க மீடியாவில். நிறைய கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் கூட அவர்களால் என்ன செய்ய முடியலை? தங்களுடைய மக்களை கண்டுபிடிக்க முடியல. அல்லாஹ் அவ்வளோ பெரிய ஒரு வல்லமையை அந்த மக்களுக்கு கொடுத்தான். இதை தாண்டி இப்போ நம்ம படிச்சிருப்போம், ஒரு போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி, அது அந்த மாநாட்டில் அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய ஒரு வல்லமையை காட்டினான்னா, அந்த மாநாட்டுக்கு அந்த அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்கு நெதன்யாஹு அல்லாஹ் தஆலா வர வைக்கல. எகிப்திய அதிபர் சொல்லிடுறாரு, நீ அந்த இடத்துக்கு வந்தனா நான் வரமாட்டேன்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய அசிங்கத்தை அல்லாஹ் தஆலா ரொம்ப இலகுவாக ஏற்படுத்தினான். சகோதரிகளே, அல்ஹம்துலில்லா சொல்வதற்கு நிறைய காரணங்கள். உண்மைக்கும் யோசித்தோம்னா இந்த மக்கள் தங்களுடைய உயிரை இழப்பதற்கு ஆக பொருத்தமான இறைவன் நம்முடைய இறைவன்னு தான் தோணும். அவர்கள் உயிரை கொடுப்பதற்கு, தங்கள் பிள்ளைகளை இழப்பதற்கு மிக பொருத்தமான ரப்பையுடைய அந்த பொருத்தத்தை எதிர்பார்த்து தான் அவங்க இழக்கிறாங்கன்றதை நம்ம கண்கூடாக உணரலாம். அல்ல எவ்வளோ அசிங்கத்தை அந்த மனிதனுக்கு ஏற்படுத்துகிறான்னா, ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவர்களும் சொல்லக்கூடியது நெதன்யாஹுவை, நீ என்னுடைய நாட்டில் காலை வச்சேன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணாமல் விடமாட்டோன்ற அந்த அறிவிப்பை பகிரங்கமாக கொடுக்குறாங்கன்னா ஒரு தலைவருக்கு அது எவ்வளோ பெரிய அசிங்கம். யோசிச்சு பாருங்க.
இதுக்கெல்லாம் நாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். உண்மைக்கும் இறைவன் எவ்வளவு சர்வ வல்லமை படைத்தவன். இவனை அல்ல, ஃபிரௌனை பார்த்தவன், நம்ரூத்தை பார்த்தவன், ஒரு கொசுவை கொண்டு அழித்தவன் நம்ம படிக்கிறோமே, இவனை அழிப்பதற்கு ரொம்ப நாள் ஆகாது. இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஒவ்வொரு நிமிடத்திலையும் நாம் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்காக மட்டுமல்ல நமக்கும் சொல்லக்கூடியவங்களாக மாறணும். ஏன் அல்லாஹ் தஆலா சொல்றான், மா யஃபலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும் வ கான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டும் ஈமான் கொண்டும் இருந்தால் உங்களை வேதனை செய்வதால் அல்லாஹ் என்ன லாபம் அடையப் போகின்றான். அல்லாஹ்வே நன்றி அறிவனாகவும் இன்னும் எல்லாம் அறிந்தவனாகவும் இருக்கின்றான்னு சொல்றான். அப்போ நம்ம நன்றி செலுத்தி கொண்டும் ஈமானோடு இருந்தோம்னா நம்மளை அழிக்கிறதுல என்ன லாபம்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவோம். செலுத்துவதற்கு ஒன்றுமே இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. இவ்வளோ கொசுகடியிலே நம்மளை இங்கே அல்லாஹ் உட்கார வச்சுருக்கானா அதுக்கே அல்ஹம்துலில்லாஹ். வீட்டில் ஒரு கொசு இருந்தாலே ஒரே இடத்துல உட்கார மாட்டோம், அப்படி தானே? அப்போ இதில் நம்மளை உட்கார வச்சுருக்கானா உண்மைக்கு இதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அல்லாஹ்வுடைய கிருபையால் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்காந்தாலே குறுக்கு வலிக்குதுன்னுவோம். இவ்வளோ நேரம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஆரோக்கியத்தோடு நம்மளை உட்கார வச்சுருக்கானா அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். எவ்வளவோ மக்கள் இருந்தும் இந்த சபையில் அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கானா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூடியவங்களாக மாறுவோம். சாப்பிட்டு முடிச்சு மட்டும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறது கிடையாது. எல்லா நேரங்களையும் இறைவனை புகழக்கூடிய நல்ல அடியார்களாக நாம் மாறுவோம். சகோதரிகளை, இது நம்மளுடைய கடைசி நேரமான்றதும் தெரியாது, இது நம்மளுடைய கடைசி வக்து தொழுகையான்றதும் தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையால் சில நல்ல உள்ளங்கள் நமக்கு அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைகளில் அமருவதற்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த நல்ல உள்ளங்களுக்கு அல்லாஹ் இன்னும் ஈமானையும் இறையச்சத்தையும் கொடுக்கணும்னு துஆ செய்வோம். நமக்கும் அல்லாஹ் ஈமானையும் இறையச்சத்தையும் கொடுப்போம். என்னைக்கும் நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். சில நேரங்களில் அந்த பொருளினுடைய, அந்த நபரினுடைய, அந்த உறவினுடைய முக்கியத்துவம் தெரியாமல் நன்றியை செலுத்தாமல் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை நான் எடுத்துருவேன் தான் சொல்கிறோம். குர்ஆனில் எல்லாருமே படிச்சிருப்போம், சபா நாட்டினரை குறித்து படித்திருப்போம். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 தோட்டங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளோ சக்தியை கொடுத்துருந்தான், அவ்வளோ நியாமத்தை கொடுத்துருந்தான். அவர்கள் அதை உணரலை, அல்ல அதை எடுத்துட்டேன்னு தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்மகிட்ட இருக்கக்கூடிய உறவுக்கு, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளுக்கு, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மனிதருக்கு, அவர்களுக்காக இறைவனிடத்தில் நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியார்களாக நாம் இருப்போம். இறைவனை என்றென்றும் நினைக்கக்கூடியவர்களாக நம்ம வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய உள்ளங்களில் ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் பதிவாக இருக்கணும். என்ன வசனம்னா, வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமுன். அநியாயம் செய்பவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா காஃபிலன், பாராமுகமாக இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்பவர்களுடைய அநியாயத்தை கணக்கிட்டு கொண்டிருக்கின்றான். இறைவனுடைய பிடி ஷதீதுல் இகாப் அப்படின்னு படிக்கிறோம். அல்லாஹ் தண்டிக்க நினைச்சான்னா அவனுக்கு மிகப்பெரிய படை தேவை கிடையாது. படிக்கிறோம்ல, கஅபத்துல்லாவை அழிப்பதற்காக வந்த அப்ரஹா மன்னனுடைய யானை படை, யானைனாலே எப்படி இருக்கும்னு பார்த்த அந்த படையினரை அல்லாஹ் தஆலா அழித்தது மிகப்பெரிய ஒரு படையை கொண்டெல்லாம் அல்ல. குர்ஆன்ல நமக்கு என்ன சொல்றான், அபாபில் பறவைகளை கொண்டு அழித்தான். அந்த அபாபில் பறவைகள்கிட்ட அல்லாஹ் வாளை கொடுத்தானா, கத்தியை கொடுத்தானா, AK-47 கொடுத்தானா? ஒன்றும் இல்லை, பொடி கற்கள். அந்த கற்களை கொண்டு அழித்த வல்லமை படைத்தவன் நம்முடைய இறைவன். இதை நாம் ஞாபகத்தில் வச்சு நாமளும் அநியாயம் பிற மனிதர்களுக்கு செய்யாமல் இருப்போம். நமக்கும் யாரும் அநியாயம் செய்யாமல் இருக்கட்டும். மிக குறிப்பாக பலஸ்தீனிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அழகான ஒரு வெற்றியை, சந்தோஷமான ஒரு வெற்றியை, இந்த போர் நிறுத்தத்தோடு மன நிம்மதியையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கணும்னு துஆ செய்கிறேன். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. சகோதரிகளே, அவர்களுக்காக நம்முடைய கண்ணீர் அப்படிங்கிறது நாம அல்லாஹ்விடத்தில் உணர்ந்து அவர்களுடைய வாழ்க்கைக்காக பிரார்த்திக்கிறதும், நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய பாதையில் அமைத்து கொள்வது மட்டும்தான் அவர்களுக்கான கண்ணீர். அதை தாண்டி நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறது கிடையாது. நான் என்னுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து என்னுடைய ஈமானையும் இறையச்சத்தையும் அதிகப்படுத்தி கொள்ளணும். ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது, பலஸ்தீனில் என்னுடைய சகோதரிக்கு ஏற்பட்ட இழப்பை விட இது ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக நம்ம மாறுவோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இம்மையிலையும் மறுமையிலையும் ஆக சிறந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் நமக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும். நாளை மறுமை நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும், நம்முடைய குடும்பத்தினருக்கும், நம் சந்ததியினருக்கும் கொடுக்கணும்னு துஆ செய்கிறேன். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.